Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் வந்து நம்ம ஃபில்டர் எப்படி பண்ணலாம், ஷார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துருந்தேன். அண்ட் அதோட எண்டில் வந்து உங்களை ஒரு ட்ரைட் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன். என்னென்னா நம்ம ப்ரைஸ் வச்சு ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரேட்டிங் வச்சு ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதே லைன் தான் அப்படியே எழுத போகிறீங்க. ஷார்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் y.price minus x.price, அதாவது ஹையஸ்ட் ரேட்டிங்ல இருந்து தான் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் தான் வேணும், அதிகமான ரேட்டிங்ல இருந்து தான் வேணும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ்க்கு பதிலாக ரேட்டிங் அப்படின்னு போட்டால் போதும். y.rating இங்கே வந்து x.rating, ஓகேவா? அண்ட் இதுக்கு அடுத்து வந்து தானாக ஒரு ஃபில்டர் இருக்குது, ப்ரைஸ் லெஸ் தேன் 200ன்னு, அது நம்ம ஆல்ரெடி எழுதுனது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெண்டுமே 5. ஸோ அதனால் அதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்போ நான் வேணால் என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டரை கமெண்ட் பண்ணிடுறேன் அண்ட் இதுக்கு பதிலாக கோர்ஸஸே மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5554 அப்படிங்கிற ஆர்டரில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய வித்தை கிடையாது, சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிற விஷயம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம ப்ரௌசரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரௌசரில் ஒர்க் பண்ணுறது ஆல்வேஸ் அதுதான் பெட்டர். நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே இருக்கும், இன்ஸ்பெக்ட் விண்டோ பார்த்துக்கலாம், ப்ரௌசரில் யூசர்ஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி இப்படி நவண்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, ஒரு டெம்பரரியாக ஒரு குட்டி ப்ரௌசர் விண்டோ மாதிரி விஎஸ் கோடுக்குள்ளேயே வச்சுக்கிறது பாசிபிள். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் பேலட், விஎஸ் கோடில் இருக்கிற கமாண்ட் பேலட் ஓப்பன் பண்ணணும். எப்படின்னா உங்கள் கீபோர்டில் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி இந்த ஷார்ட்கட் அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பி. மேக்ல இருந்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் கமாண்ட் ப்ளஸ் பி அமுக்குனீங்கன்னா இதில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணும். சிம்பிள் ப்ரௌசர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, சிம்பிள் ப்ரௌசர் ஷோ அப்படின்னு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே அடுத்து கேட்கும், யூஆர்எல் வந்து கேட்கும். அந்த யூஆர்எல் வந்து நம்ம இங்கே ரன் பண்ணுறதுக்கு கொடுப்போம் இல்லையா, கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இங்கே என்பிஎம் ரன் டெவ் கொடுத்த உடனே ஒரு யூஆர்எல் வரும்ல, அதுதானே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அதே பேஜை நம்ம இங்கே லோட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு விஎஸ் கோடு டேப் மாதிரி இங்கே வந்து இருந்துக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டேப் மாதிரி அந்த டேபுக்கு போய் பார்க்கறது கஷ்டமாக இருக்குன்னா அந்த டேபை அப்படியே எடுத்து இப்படி ரைட்டுக்காக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ளிட் விண்டோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சேன். நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா, பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக வேணாம், கொஞ்சம் குட்டி ஆக்கிடுவோம் சைஸை. எங்கடா நகல்ற ஆள்? ஓகே, 2க்கு 2 இல்லை, 1க்கு 1 அருணி. இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சொல்கிறேன். பட் இது ரொம்ப நம்மளுக்கு என்ன சொல்ல, சின்னதாக ஒரு யூஐ பண்ணுறீங்க, அந்த யூஐயில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மற்றபடி ப்ரௌசர் அளவுக்கு இதால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே பண்ண முடியாது, இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லிங், அதாவது கிளிக் ஈவெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இங்கே பட்டனே இல்லை. ஸோ கிளிக்கு ஹேண்டில் பண்ணணும்னா முதல்ல ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த ரேட்டிங் வேணாம், நிறைய ஆட்ரிபியூட்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரேட்டிங்கை தூக்கிட்டு இந்த இடத்துல நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். பட்டன் அடித்தாலே விஎஸ் கோடு வந்து தானாக அந்த பட்டன் டேக் வச்சிரும் இல்லையா. அண்ட் இந்த பட்டனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பை அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வைக்கிறோம். ஓகே, சரி, இந்த பட்டனுக்கு நான் வந்து இப்போ ஸ்டைல்ஸ்லாம் எழுத போகிறதால நம்ம இப்போ கான்செப்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் எழுதியாச்சு. அண்ட் ஜென்ரலாக வந்து நம்ம HTML CSS ஜாவாஸ்கிரிப்டெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஒரு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் பட்டனுக்கு. ஸோ அதே மாதிரி அதே ஆன் கிளிக் ஆட்ரிபியூட் தான் இங்கேயும். இன்னும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கோட்ஸ்குள்ள ஃபங்க்ஷனோட நேமை கொடுப்போம். ஸோ முதல்ல இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? இதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் பை கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகே, இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அது போதும் எனக்கு. ஓகே, ஸோ இவனை கொஞ்சம் ஷிஃப்ட் டேப் அமுக்கணும்னா பின்னாடி வந்துடுவான். சரி, இந்த பை கோர்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்,
சும்மா console.log தான் பண்ணுறேன். ஓகே, இதை வச்சு எலமெண்ட்ஸை யூஐ எலமெண்ட்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். பட் அது வந்து அடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஏன்னா அதுக்கு நம்ம ஹுக்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஹுக் இருக்குது, அதை வச்சு தான் பண்ணணும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து கன்சோல்லே பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே இருக்கிற இந்த டெர்மினலும் எனக்கு தேவையில்லை, அதுவும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவோம். டெர்மினல் போனாலும் இங்கே எப்படியும் இருக்க தான் போகுது. ஓகே, அது சும்மா நம்மளுக்கு காட்டுறது மட்டும் தானே. ஸோ console.logல நான் என்ன பண்ணுறேன், purchased அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அடிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஃபங்க்ஷன் இப்போ வந்து லிங்க் ஆகவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் கிளிக்கில் கொடுக்குறோம். ஆனால் இங்கே தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து இதில் இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணேன்னா எடுத்த உடனே இங்கே ஒரு வார்னிங் சொல்கிறான் பாருங்க, எக்ஸ்பெக்டட் ஆன் கிளிக் லிசனர் டு பி அ ஃபங்க்ஷன். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். என்னடா பண்ணுறீங்க? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் லிசனர் வந்து டு பி அ ஃபங்க்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம HTML அப்படின்னா அந்த இடத்துல எப்படி கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். பட் நம்ம எழுதுறது JSXல. ஸோ அதனால் என்ன கொடுக்கணும், இதை ஒரு டைனமிக் கண்டென்ட்டாக கொடுக்கணும். ஸோ டைனமிக் கண்டென்ட்னா என்ன, கர்லி பிரேஸில் கொடுப்போம் இல்லையா, கர்லி பிரேசஸில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறதா இருந்தாலோ வேறு ஏதாச்சும் ஒரு டைனமிக் கண்டென்ட்னா இந்த மாதிரி கர்லி பிரேஸில் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பை கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அண்ட் நீங்கள் HTML ஜாவாஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட பேர் போட்டுட்டு பக்கத்துலேயே பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும், நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பர்ச்சேஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. என்ன பிரச்சனை, ஓ ஷிட், இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும், அதனால் அதை மாற்றி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கு, நான் இது வரைக்கும் ஒரு பட்டனை கூட ப்ரெஸ் பண்ணல, ஆனால் பர்ச்சேஸ்னு இத்தனை தடவை வந்திருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த டைனமிக் கண்டென்ட், அதாவது கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுக்கறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடுன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அது கொடுத்த உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம இந்த இடத்துல 1+2 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது 3 அப்படின்னு சொல்லிட்டு மாறி தானே பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போ இங்கே பை கோர்ஸ்னு கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் ரெண்டர் ஆகும் போதே அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிடுது. ஸோ அது பிரச்சனை. நம்ம வந்து ஆன் கிளிக்ல இதை கொடுக்குறோம். ஸோ கிளிக் ஆனால் மட்டுமே கால் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேராந்தசிஸை ரிமூவ் பண்ணிடணும். பேராந்தசிஸ் இல்லாமல் தான் பை கோர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பழசு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எதுவும் வரல. கிளிக் பண்ணேன்னா பர்ச்சேஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் லைக் இந்த காம்போனன்ட்ல இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை ஆன் கிளிக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், டைனமிக் கண்டென்ட்ல கொடுக்கணும். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேராந்தசிஸ் கொடுக்காம கொடுக்கணும். பேராந்தசிஸ் கொடுத்தீங்கன்னா உடனே கால் ஆயிடுவான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். சில நேரங்களில் இதில் என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. பட் நம்ம ரிலவெண்ட்டாக பேர் வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ பை கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 4 இதில் எதை அமுக்குனாலும் நீங்கள் பர்ச்சேஸ்ட்னு தான் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக எந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத மாற்றுவோமா? அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துலனா ப்ராப்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்ஸ் வந்து இது வந்து பை கோர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். பட் இதுவே வந்து கோர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் வைக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, சாதாரணமான விஷயம் ஜாவாஸ்கிரிப்டில். சப்போஸ் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கூட படிச்சுட்டிங்க வாங்க. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ப்ராப்ஸ் டாட் நேமை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ஸ் டாட் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒன்று கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், HTML ஃபுல் கோர்ஸ் பர்ச்சேஸ்ட். அண்ட் இதை கிளிக் பண்ணோன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் பர்ச்சேஸ்ட். இதை கிளிக் பண்ணோன்னா ரியாக்ட் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக எது பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த கிளிக் பண்ணால் ஹேண்டில் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த கேள்வியாக வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன போடக்கூடாது, பேராந்தசிஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ எப்படி ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். முதல்ல ஆர்கியூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது பண்ணிக்கலாம். என்ன ஆர்கியூமெண்ட் கொடுக்குறேன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ்ட் வித் அப்படின்னு போட்டு டிஸ்கவுண்ட்
பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். ஓகே, எத்தனை பர்சன்டேஜுங்கிறது அங்கேருந்து நம்ம வாங்குகிறோம். ஒய் இஸ் திஸ் அ ப்ராப்ளம்? பிரின்ஸ் இந்த இடத்துல கமா போடலை. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு இப்போ சப்போஸ் ஹெச்டிஎம்எல்லாக இருந்தால் ஹெச்டிஎம்எல் இஸ் பர்ச்சேஸ்ட் வித் 20% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ எப்படி இங்கே ஆர்குமெண்ட் கொடுக்கலாம்னா, இந்த பை கோர்ஸில் இப்படி வந்துட்டு நான் 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்தேன்னா ஆப்வியஸ்லி நான் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா கோர்ஸும் ரன் ஆகிடுச்சு. அந்த டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸும் 2 தடவை வருது. ஓகே, ஏன் 2 தடவை வருதுன்னா, ஒன்று வந்து அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறப்போ வரும், இன்னொன்று அந்த ஆன்கிளிக் அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லருக்கு அதை பாஸ் பண்ணுறப்போ இன்னொரு தடவை கால் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு காம்பனண்ட்டுக்கும் 2 டைம்ஸ் வருது. ஸோ அதை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை இந்த மாதிரி கொடுக்காம எப்படி கொடுக்கலாம்? இதை வந்து டைரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் காலாக கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ரேப் பண்ணி கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு கண்ணாடி பெட்டியில் நம்ம அப்படியே டைரெக்டாக கொடுக்குறப்ப தான் அதை வந்து ரன் பண்ணிடுறான். பட் அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனாக மட்டும் கொடுத்தா, அதாவது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நம்ம கொடுக்க போகிறோம். நான் அதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரியாக்டில் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டோடு இருந்தால் தான், வேறு வழியே இல்லை. இந்த பை கோர்ஸுங்கிறத கால் பண்ணணும்னா ஆர்குமெண்ட்டோட சேர்த்து தான் நம்ம கால் பண்ணி ஆகணும். அப்போ இதை என்ன பண்ணுறோம், இதை வேற ஒரு ஃபங்க்ஷனில் ரேப் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை சும்மா பேரை மட்டும் கொடுக்குறோம். ஸோ கிளிக் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனால் அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். பை கோர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப இந்த பேராமீட்டரும் சேர்ந்து பாஸ் ஆக போகுது. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு சாதாரண ஆரோ ஃபங்க்ஷன்னா எப்படி கொடுப்போம், பேரந்தசிஸ் ஓப்பன் க்ளோஸ், இன்புட் ஏதாவது வாங்குறதா இருந்தால் அங்கே கொடுப்போம். பட் நம்ம இங்கே இன்புட் எதுவும் வாங்கலை. அண்ட் ஆரோ ஆப்வியஸ்லி ஆரோ ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்து சிங்கிள் லைனுங்கிறதுனால நம்ம வந்து கேர்லி பிரேஸ்க்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் இல்லை. மல்டிபிள் லைன்ஸாக இருந்தால் தான் கேர்லி பிரேஸில் போடணும். பட் சிங்கிள் லைன் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கேர்லி பிரேஸ் போடணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால் பேரந்தசிஸ் ஆரோ அண்ட் பை கோர்ஸ் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். இப்போ இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணனா பார்த்தீங்களா, ஒரு இதுவுமே பிரிண்ட் ஆகலை. கிளிக் ஆனால் மட்டுமே சிஎஸ்எஸ் பர்ச்சேஸ் வித் 20% டிஸ்கவுண்ட், ரியாக்ட் பர்ச்சேஸ் வித் 20% டிஸ்கவுண்ட், HTML பர்ச்சேஸ் வித் 20% டிஸ்கவுண்ட், JavaScript பர்ச்சேஸ் வித் 20% டிஸ்கவுண்ட். ஸோ கிளிக் பண்ணால் மட்டுமே இது வரும். நம்ம வந்து இந்த இடத்துல ஆர்குமெண்ட் கொடுத்தாகணுங்கிறது நம்மளுக்கு இருக்கிற ஒரு கட்டாயம். அதை அப்படியே டேரெக்டாக கொடுத்தா அது உடனே கால் பண்ணிடுதுங்கிறதுனால அதை ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் ரேப் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். ஓகே, இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதே கிளிக் ஈவெண்ட்ஸில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை மட்டும் நான் கவர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் இல்லையா, கிளிக் பண்ண உடனே ரியாக்ட் வந்து நம்மளுக்கு அந்த கிளிக்கு பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வாங்கவே இல்லை. நம்ம டிஸ்கவுண்ட்டுங்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். பட் அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்டை இந்த இது இன்புட்டாக வாங்கிட்டு இதுக்கு அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நான் அது அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல சும்மா console.logல மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். என்னென்னவோ வருது, console.logலடா டைப் பண்ணேன், கன்சோல், ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. console.logல ஈயை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா HTML கிளிக் பண்ணுறேன். ஓகே, கன்சோல் இஸ் நாட் டிஃபைன்டா. என்னடா சொல்கிறீங்க? ஓ, இது கேபிட்டல் சியோட போட்டுட்டேன்னா, ஆண்டவா. சரி, ஓகே. ஸோ இங்கே சிஎஸ்எஸ் பர்ச்சேஸ் வித் 20% டிஸ்கவுண்ட்னு வருது. அண்ட் அதுக்கு கீழே அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஆல்ட் கீ அப்படின்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கீபோர்டில் ஏதாச்சும் ஒன்று மேப் பண்ணியிருந்தோம்னா அது வந்திருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து கிளைண்ட் எக்ஸ் கிளைண்ட் ஒய்னா அது வந்து அந்த மவுஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் சர்ஃபேஸில் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் டார்கெட்டு, டிஃபால்ட் ப்ரிவென்டட் அப்படின்னா
இப்போ வந்து சில ஷார்ட்கட்ஸ்க்குலாம் வந்து பை டிஃபால்ட் ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கண்ட்ரோல் டி அப்படின்னா புது டேப் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. நம்மளாம் அதில் எதுவும் கொடுக்கல. பை டிஃபால்ட்டாக தானாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்க்ரீன் எக்ஸ் ஸ்க்ரீன் ஒய், வேறு என்ன டைப் என்னது கிளிக்கு. ஸோ நீங்கள் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் நம்மளுக்கு இதில் இருக்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படலாம். அண்ட் ரியாக்ட் வந்து ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணுறப்பையும் அந்த கிளிக் ஈவெண்ட்டோட அந்த ஆப்ஜெக்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு இது தேவையில்லை, நம்ம ஆக்சுவலி யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கே அதை ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கிறேன். அண்ட் அந்த ஆர்குமெண்ட் இதுக்கு எது கொடுக்குது அப்படின்னா ரியாக்டே கொடுத்துரும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அண்ட் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் அதை ஆர்குமெண்ட்டாக வாங்கினால் மட்டுமே அந்த ஆரோ ஃபங்க்ஷனால் அதை திரும்ப பாஸ் பண்ண முடியும் பை கோர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதனால் இங்கேயே அதை ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதை பை கோர்ஸுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சப்போஸ் நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த ஆரோ ஃபங்க்ஷனே மல்டிபிள் லைன் ஆரோ ஃபங்க்ஷனாக, அதாவது கேர்லி பிரேஸ்க்குள்ளே எழுதிட்டு இதுலேயே வந்து அடுத்த லைனில் நம்மளால் கன்சோல் டாட் லாகில் கூட இது பண்ண முடியும். தேவையில்லாத வேலை தான். பட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஈவெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எதுக்கு அன்டிஃபைன்டுன்னு வருதுன்னா இங்கே ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வாங்கியிருக்கோம். பட் இங்கேருந்து அதை பாஸ் பண்ணல இல்லையா, அதனால் அது அன்டிஃபைன்டுன்னு சொல்லி சேர்த்து பிரிண்ட் ஆகுது. அதை எடுத்து விட்டோம்னா ஓகே. ஸோ பேசிக்காக அதே அவுட்புட் தான், சேம் தான். இது நம்மளுக்கு அங்கே பாஸ் பண்ண வேணாம், இங்கே மட்டும் காட்டணும் அப்படின்னா நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா ஆரோ ஃபங்க்ஷன், அந்த ஆரோ ஃபங்க்ஷன் அதை ஆர்குமெண்ட்டாக வாங்கிடுச்சு. அண்ட் இன்னும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஆரோ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக வாங்கினா அது குத்தம் கிடையாது, அது அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். நம்ம நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்னு சொல்லி கொடுக்குறப்ப, ஏன்னா ஆரோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கே நீங்கள் பேரந்தசிஸோட டிஃபைன் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறீங்க. பட் நார்மல் ஃபங்க்ஷன் அப்படி கிடையாதுங்கிறதுனால தான் அது உடனே கால் ஆயிரும். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் ஆர்குமெண்ட் கொடுக்கறது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத வாங்கி நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா அனுப்பலாம், உங்களோட விருப்பம் தான். ஆல்சோ பை கோர்ஸுக்கு 20 அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் யூஸிங் ரியாக்ட். இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் இது வந்து அப்சல்யூட்லி ஒரு நெசசரியான விஷயம் இல்லையா. கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைட் அவுட் கொஸ்டின் என்னன்னா, அப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆன் கிளிக்கு ஆரோ ஃபங்க்ஷனா எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து நான் ஹுக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஸ்டேட் ஹுக்கை பத்தி சொல்றேன். அது வந்து நம்ம இப்போ கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஆக்சுவலாக அந்த யூஐ எலிமெண்ட்டே அப்டேட் ஆக வைக்கிறதுக்கு அது தேவை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.